அண்மைச் செய்தி. சென்னையில் இருந்து 60 பயணிகளுடன் துபாய்க்கு இன்று அதிகாலை புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மீண்டும் சென்னை திரும்பியுள்ளது. துபாயில் நிலவும் போர் பதற்றத்தால் வான்வழி பாதை மீண்டும் மூடப்பட்ட நிலையில் சென்னையில் இருந்து துபாய் சென்று கொண்டிருந்த விமானம் நடுவானில் இருந்து அவசரமாக திரும்பி மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் மும்பையை கடந்து அரபிக்கடல் பகுதியில் 38,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தபோது போர் பதற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் துபாயில் நிலைமை சீரடைந்து வான்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்ட பின்பே விமான சேவை தொடங்கும் என எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மைச் செய்தி. சென்னையில் இருந்து 60 பயணிகளுடன் துபாய்க்கு இன்று அதிகாலை புறப்பட்டு சென்ற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மீண்டும் சென்னை திரும்பியுள்ளது. துபாயில் நிலவும் போர் பதற்றத்தால் வான்வழி பாதை மீண்டும் மூடப்பட்ட நிலையில் சென்னையில் இருந்து துபாய் சென்று கொண்டிருந்த விமானம் நடுவானில் இருந்து அவசரமாக திரும்பி மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் மும்பையை கடந்து அரபிக்கடல் பகுதியில் 38,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தபோது போர் பதற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் துபாயில் நிலைமை சீரடைந்து வான்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்ட பின்பே விமான சேவை தொடங்கும் என எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.